ஹாய் கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாட்டி சமையல் வந்து பார்க்க போகிறோம். என்ன குழம்பு வைக்க போகிறீங்க? கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. சரி, முதல்ல நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கணும். வதக்கி அதுக்கப்புறம் கொடைக்கான மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கணும். நல்லா குண்டு மிளகாய் எங்கள் பேத்திய மாதிரி குண்டாக இருக்கும். அப்படி மிளகாய் நல்லா அருமையாக இருக்கும். இதை போட்டோம்னா இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இந்த தக்காளியை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், புளி வச்சுருக்கோம், தேங்காய், வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், கொத்தமல்லி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், கொத்தமல்லி, வத்தல், சீரகம் எல்லாம் நல்ல இளம் வறுப்பாக வறுத்து தேங்காய் வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி நம்ம வச்சுருக்கோம். அதனால் இது வந்து இதையும் அப்புறம் ஊற்றணும், அப்புறம் புளியும் ஊற்றணும். அவ்வளோதான், குழம்பு ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் இதை வதக்கிறது நல்லா பொறுமையாக வதக்கிட்டு இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது கருணக்கிழங்கு அவிச்சு குலைவாயிட்டு, அதனால் உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்குது. இந்த குலைவாக இருக்கிற கருணக்கிழங்க நம்ம இந்த வதக்குனதோட போட்டு அப்படியே வதக்கணும். அவ்வளோதான், இது போட்டு வதக்கிட்டோம்னா அவ்வளோ வதக்கிட்டோம்னா அவ்வளோதான். இதை வதக்கிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சது. இன்னும் புளி ஊற்ற வேண்டியதான். புளி ஊற்றி மசாலா ஊற்றி உப்பு போட்டு குழம்ப சூப்பராக இறக்கிற வேண்டியதான். நல்லா வெந்து மசாலாலாம் சேர்ந்த பிறகு அருமையாக இந்த கருணக்கிழங்கு புளிக்குழம்பு சாப்பிட்றதே வித்தியாசமாக இருக்கும். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். உப்பும் போடணும், புளியும் சேர்க்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நிறைய உப்பு போட்டு கூட இந்த டேஸ்ட்டு மாறி, நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி பிசைஞ்சு ஊற்றணும். புளி பிசைஞ்சு ஊற்றிட்டா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழம்போடைய டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். சக்கெல்லாம் வந்துடக்கூடாது, இல்லாமல் அப்படியே நல்லா கசிக்கிட்டு போதுமான அளவு புளி போதும். ஊற்றியாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி ஊற்றணும். நம்ம மஞ்சள் பொடி ஊற்றணும். மஞ்சள் பொடி போட்டோம்னா இந்த கலர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலா விழுத போடணும். தேங்காய் இதெல்லாம் போட்டு கவனிக்கணும்.